வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, மென்சுரேஷனை அதிக நாளா உங்களுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கு தெரியுமா? மென்சுரேஷன் அந்த மென்சுரேஷனோட பயத்தை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை பார்க்க போறோம். அதுதாங்க இந்த வீடியோ. ஓகேங்களா? மென்சுரேஷன்ல நீங்க எவ்வளவுதான் நீங்க பயந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்த பாட்டு எல்லா கொஸ்டினையும் நீங்க போடுற மாதிரின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்க 2 கொஸ்டின் கேட்குற இடத்துல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்தே ஆகுங்க. ஓகேங்களா? இது எப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்கலாங்க. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம் தாங்க. என்னென்னு சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர், ஏரியா, வால்யூம். இதுதாங்க நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதை நான் ஃபார்முலா சொல்லி அதை படிங்க இதை படிங்க அப்படிங்கிற ஒரு கதையே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்ல உங்களுக்கு எப்படி போடணும் என்ன போடணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து பெர்ஃபெக்டா உங்களை மாற்ற போறாங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாமா? ஓகேங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒன்னதையும் நான் சொல்லிட்டு அப்படியே கீழே போறேங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நம்மளுக்கு பெரிமீட்டர்னா என்ன தெரியும்? 1D எலமெண்ட்னு தெரியுங்க. ஏரியாங்கிறதுனா என்னன்னு தெரியும்? நம்மளுக்கு 2D எலமெண்ட் தெரியுங்க. இதே 3Dனா என்னதுன்னா உங்களுக்கு வால்யூம்ங்கிறது தெரியுங்க. ஓகேங்களா? 1Dனா என்னது? பெரிமீட்டர், அதை சார்ந்து உள்ள லென்த், பிரெத், ஹைட், ரேடியஸ், இந்த மாதிரி எது வந்தாலும் 1Dங்க. 2Dனா என்னது? ஏரியாங்க. 3Dனா வால்யூம்ங்க. 1Dல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது என்னென்னங்கிறத நான் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்க, அதை பார்த்துக்கங்க தெரியும். இப்போ நம்மளுக்கு 1Dனா என்னன்னு தெரியும்? நம்மளுக்கு பாருங்க, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, ரேடியஸ், டயகனல், பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ், சைடு, இது எல்லாமே 1Dல வருங்க. 2Dல ஏரியாங்க. ஒண்ணுமே கிடையாது. ஏரியா இது வந்து TS, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. உங்களை பத்தி மென்சுரேஷனை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஏரியான்னு வந்துச்சுன்னா அது 2Dங்க. அவ்வளவுதான். 3Dனா என்னது? வால்யூம்ங்க. இப்ப இதை எப்படி நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கொஸ்டின் கேட்பாங்கிறத நான் தெளிவா சொல்றேங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் வந்து என்னன்னா, உங்களுக்கு 1D எலமெண்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க. இல்ல 2 கொடுப்பாங்க. ஏதாச்சும் 1Dல ஏதாச்சும் 1 கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதுல இருந்து 2 எலமெண்ட் கொடுத்துருவாங்க. இல்ல சில நேரம் வந்து உங்களுக்கு 3 எலமெண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்படி இந்த 3 எலமெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, இந்த இடத்துல 2D கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 3D கேட்பாங்க. ஓகேங்களா? 2D கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 3D கேட்பாங்க. ஓகேங்க. அப்ப 1Dல இருந்து உங்களுக்கு 2D கேட்கறாங்கன்னா இந்த இடத்துல சக்சஸிவ் பர்சன்டேஜ் நீங்க கத்துருந்துருப்பீங்க. அது உங்களுக்கு கத்துக்கலைன்னா ஒன்றும் குழப்பம் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போயிட்டு பாருங்க. ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும். அதுல உங்களுக்கு பர்ஃபெக்டா ட்ரிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 1Dல இருந்து உங்களுக்கு 2D கேட்கறாங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அது நம்ம 2 இயர்ஸுக்கு நம்ம சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. ஓகேங்களா? இதே விஷயங்க. 1Dல இருந்து உங்களுக்கு 3D கேட்கறாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன். இதே 3D கேட்கறாங்கன்னா நீங்க இதை 3 தடவை 3 இயர்ஸ்க்கு நீங்க எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோங்க. அவ்வளவுதான். 3 நம்பர். இப்போ நீங்க 1Dல இருந்து 2D கேட்கறாங்கன்னா 2 டைம்ஸ் எடுக்கணும். 1Dல இருந்து 3D உங்களுக்கு கேட்கறாங்கன்னா 3 டைம்ஸ் எடுக்கணும். அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கிடையாதுங்க. பர்ஃபெக்டா? ஓகேங்க. சூப்பர். இப்போ அது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ நம்மளுக்கு வந்து 1Dல இருந்து 1D வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க 20. இதே பாருங்க, அடுத்து பாருங்க 2D கேட்டிருக்காங்க. 2D பாருங்க, ஈச் சைட் ஆஃப் த சைடு 12% என்னது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியா கேட்டிருக்காங்களா? இந்த இதில் பாருங்க ஏரியா கேட்டிருக்காங்க. இது வந்து 2D. ஓகேங்களா? இதே மாதிரி வால்யூம் கேட்பாங்க. ஃபைண்ட் த வால்யூம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எதுவுமே நான் இப்போ நான் எடுத்துட்டு வர கிடையாது. எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன் எப்படி கொஸ்டின் வருங்கிறத. ஓகேங்களா? இப்போ நம்ம போறாங்க. ஓகேங்க, வாங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 1Dல இருந்து உங்களுக்கு 2D அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லையா, இதே 1Dல இருந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்க? 3D கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம்? இது கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லிட்டோம்? 2 டைம்ஸ் நீங்க வந்து சக்சஸிவ் பர்சன்டேஜ் எடுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ரேஷியோ மெத்தட்ல போறதுனால ரேஷியோ மெத்தட்ல போடலாங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும்னா ரெண்டுமே 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ அப்டேட் பண்ணோம். ஒரு நாள் முன்னாடி. அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஓகேங்களா? அதே தாங்க 3 இயர்ஸ்னா 3Dனா உங்களுக்கு 3 டைம் நீங்க போடணுங்க. இது 3 டைம் வந்து சக்சஸிவ் போடணும். அப்படி இல்லைன்னா ரேஷியோ மெத்தட் எது போடுறீங்களோ நீங்க போட்டுக்கலாம். இதே உங்களுக்கு டவுட் வரலாம். இதே 1D கேட்டுட்டு நீங்க 1Dயே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதே இங்க 1D கொடுத்துட்டு இப்போ வந்து லென்த்னு கொடுத்துட்டாங்க, இந்த இடத்துல சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் 1D தான். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா, கொஸ்டின்ல என்ன நம்பர் இருக்குதோ, கொஸ்டின்ல என்ன பெர்சன்டேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ இல்ல டிக்ரீஸ் ஆகுதோ அதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத பாத்துக்கிறேங்க. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1D கொடுத்துட்டு 1Dல கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன பெர்சன்டேஜ் இருக்கோ அதான் ஆன்சர். இதே உங்களுக்கு 2D கொடுத்துட்டு உங்களுக்கு 1D கொடுத்துட்டு 2D கேட்கறாங்கன்னா இந்த இடத்துல 2 டைம் நம்ம சக்சஸிவோ இல்ல ரேஷியோவோ எடுக்கணும். இதே 1D கொடுத்துட்டு 3D கேட்கறாங்கன்னா உங்களுக்கு என்ன 3 டைமுக்கு நம்ம சக்சஸிவ் இல்ல ரேஷியோ எடுக்கணுங்க. ஓகேங்களா? பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்மளுக்கு வந்து 1D கொஸ்டின். 1D கொஸ்டின் வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் நான் சொல்லி கொடுப்பேன். ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் உங்களுக்கு வந்து சேம் மாடல்ல இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அதே நீங்க வந்து நல்லா
நம்மளோட இன்டராக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கொஸ்டினை வந்து என்னன்னா சால்வ் பண்ணி நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ரிப்ளை பண்ணாருங்க. ஓகேங்களா? கமெண்ட்ல அப்படி ரிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஓகேங்க. இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ் 20%. நான் ஃபர்ஸ்ட் என்ன காட்டினேன், ஒன்டினானது ரேடியஸ்ல இருந்துச்சு. அப்புறம் பாருங்க இன்க்ரீஸிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே ஒண்டி. அப்போ என்னன்னா எனக்கு ஆன்சர் தெரியும். 20% கொஸ்டின்ல என்ன இருக்குதோ அதுதான் இங்கே ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்க, சூப்பர். வேற எதுவுமே இதுல கிடையாது. இதான் ட்ரிக். தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. இது வந்து என்ன சிஹெச்எஸ்ல கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் வாங்க, அதே தான் உங்களுக்கு கொஸ்டின். திருப்பி வாங்க, அதே தான். த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு 40%. சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதே விஷயம் தான் இங்க என்ன கேட்டிருக்காங்க, அதே விஷயம் தான். அப்ப நீங்க இங்க என்ன ஆன்சர் இருக்கும் அதை நீங்களே போட்டுருவீங்க. அப்ப இந்த இடத்துல இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகேங்க, சூப்பர். இப்போ வந்து இது அதிகமாக கொஸ்டின் கேட்கல, இது அதிகமாக கான்செப்டும் கிடையாது. அதனால அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம 2Dயில் அதிக கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்டை பார்க்க போறாங்க. வாங்க, 2Dனா ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்க வாங்க, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கானுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஈச் சைட் ஆஃப் த கியூப். சைடுனா என்னது நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன தெரியும், சைடுனா நம்மளுக்கு என்ன தெரியும், 1Dன்னு தெரியும். 1Dன்னு தெரியும். நம்மளுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியானா நம்மளுக்கு என்ன தெரியும், 2Dன்னு தெரியும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், 1Dல இருந்து நம்மளுக்கு 2D கேட்டிருக்காங்க. எப்படி நண்பா, 1Dல இருந்து நம்மளுக்கு 2D கேட்டிருக்காங்க. அப்ப என்னது, நம்மளுக்கு 2 டைம்ஸ் வந்தனால சக்சஸிவ் போடணும். சக்சஸிவ் எப்படி போடணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரெண்டுமே டிக்ரீஸ். ஓகேங்களா? அப்ப 12% ரெண்டுமே டிக்ரீஸ், சேம் நம்பர். அப்ப என்ன, சிம்பிள். டிக்ரீஸ்னா என்னது, ரெண்டுமே டிக்ரீஸ்னா 24. ரெண்டே ஆட் பண்ண போறீங்க, அடுத்து ரெண்டே பெருக்க போறீங்க. என்னது உங்களுக்கு 1.44 வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்லியிருக்கேன், 1.44. ஏன்னா நம்ம பெருக்கி அதுல 2 புள்ளி தள்ளி புள்ளி வச்சிடணும். இது நீங்க அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பெர்ஃபெக்டா நீங்களும் சொல்வீங்க. ஓகேங்களா? இப்ப என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு, 1 கழிச்சிங்கன்னா 23 வந்துருச்சு. 23ங்கிறதா உங்களுக்கு எல்லாத்துலயுமே ஆன்சர். எல்லாமே பாருங்க, 25, 28, 26 இதுதான் வரவே வராத ஆன்சர். உங்களுக்கு 22.56 தான். இது ரெண்டு நீங்க மைனஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இதான் ஆன்சர். பாருங்க 23 23 பட்டு நீங்க 44 கழிச்சீங்கன்னா என்னது, 22.56%. ஓகேங்களா? பர்ஃபெக்ட்டுங்க, சூப்பர். நெக்ஸ்ட் கணக்கு போலாமா? நெக்ஸ்ட் கணக்கு போலாம். வாங்க, அடுத்த என்ன கேட்டிருக்கானுங்க பாருங்க, 25% இன்க்ரீஸ் ஆகுது. இதை நீங்க நான் பார்த்தாலும் சொல்லேன். இந்த கொஸ்டின் நம்ம அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம் சக்சஸிவ் கிளாஸ்லயே. இதை நீங்க ஈஸியா நீங்க போடலாம். தெளிவா பாருங்க. ரேடியஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு 25%, ஏரியா வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 25 + 25 50. 50க்கு அடுத்து பாருங்க, ரெண்டு கூட்டும் போதே எனக்கு 50 வந்துருச்சு. 50ல இருந்து ஆன்சரை பாருங்க, எல்லாத்தையும் ஆப்ஷனை பாருங்க. 15, 25, 36 இதெல்லாம் வருமா? வரவே வராது. அப்ப 50 பிளஸ்லேயே ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அப்ப எனக்கு இதுதான் கண்டிப்பா வரும். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தான் போகுது. அப்ப மைனஸாக வாய்ப்பே இல்லை 50ல இருந்து. அப்ப எனக்கு எதுவுமே வராது. ஓகேங்களா? இது நீங்க ப்ரொசீஜரா போடணும்னு நினைக்கிறீங்கன்னா தெளிவா வந்து கத்துக்கிறீங்க. வாங்க, ஒண்ணுமே கிடையாது நண்பா. உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் குழப்பம் கிடையாது. நம்ம சக்சஸிவ் கிளாஸை போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 25%ங்க. 25% இதுவும் 25%. 2 டைம் வரும். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஏரியா கேட்டாவே 2 டைம் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப 2 டைம் போடணும்னா அப்ப என்னது, 2 கூட்டினீங்கன்னா என்ன வருது, இது 50. இது 2 நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது, 625. ஓகேங்களா? அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இது ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். புள்ளி வச்சிட்டீங்க. அப்ப நீங்க புள்ளி வச்சீங்கன்னா என்ன வருது, 56.25%. ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வாங்க பார்ப்போம். அடுத்து வந்து என்னன்னா, இந்த உங்களுக்கு வந்து ஏரியா கேட்டிருக்காங்க. அப்ப ஏரியா கேட்டிருக்காங்கன்னா இது என்னது, 2D. இது ஏரியா கேட்டிருக்காங்க என்னது, இந்த இடத்துல நமக்கு 2D. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது, 1D பிரத்துங்கிறது. அடுத்து வந்து என்னன்னா லென்த்துங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்னது, 1Dல இருந்து நம்மளுக்கு 2D போக சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியும், 2 டைம்ஸ் எடுக்கணும்னு தெரியும். அப்ப என்னது 8%. அடுத்து வந்து என்னன்னா இன்க்ரீசிங், இது வந்து என்னன்னா டிக்ரீசிங். அடுத்து வந்து என்னன்னா 15%. இது வந்து என்னன்னா இன்க்ரீசிங். கரெக்டா? கரெக்டுங்க, சூப்பர். இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு வந்து வேற வழியே இல்லை. நம்ம வந்து என்ன ஃபார்முலால தான் போட்டாங்கன்னு. அப்படி இல்லைன்னாலும் நீங்க ஷார்ட்கட்டா மைண்ட்லேயே நீங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க வர நீங்களே யோசிப்பீங்க. ஓகேங்களா? இப்ப நான் அதை அப்படியே நான் போடுறேங்க. போட்டேன்னா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப 8% எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. அப்ப -8 + 15 பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ், ஏன்னா பிளஸ் மைனஸ், பிளஸ் ஆர் மைனஸ் 8 15 எத்தனை, 80 120/100. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து என்னது, நான் ஜீரோக்கும் அடிச்சுக்கிட்டேன். அடுத்து நான் வந்து என்னன்னா 10 இருக்குது. நான் அதனால என்ன பண்ணிட்டேன், 2 அடிக்காம நான் ஒரு புள்ளி தள்ளி இங்க வச்சிட்டேன். 1.2 வச்சிட்டேன். அப்ப எனக்கு இதுல இருந்து நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா -8ல இருந்து +15. இதை நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது, +7 -1.2. கரெக்டா? -1.2. அப்ப இதுல நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 5.8. இது வந்து என்னன்னா இன்க்ரீசிங். ஏன்னா நம்மளுக்கு பிளஸ்ல வந்துருச்சு. அப்ப இன்க்ரீசிங் 5.8 இன்க்ரீசிங். என்ன ஆன்சர் இருந்து இந்த இருக்கு பாருங்க, 5.8 இன்க்ரீசிங். ஓகேவா? பர்ஃபெக்ட்டுங்க. அடுத்து வந்து பாருங்க, இந்த லென்த் ஆஃப் த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்குலர், லென்த் பிரெத். அப்ப நம்மளுக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுது, இது வந்து என்னன்னா 1Dல இருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2D ஏரியா கேட்டிருக்காங்க.
2D ஏரியா கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுது. இந்த கொஸ்டின் முன்னாடி ஃப்ரெண்ட் கொஸ்டின் மாதிரி தான், அப்படியே தான். அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் ட்ரை பண்ணலாமா? இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நம்ம கமெண்ட்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே நண்பா. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. த ரேடியஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு 16.2/3%. அதுக்கடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதுவரை நீங்க கேட்டது எல்லாமே ஒரு மூணு நம்பர் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல பாருங்க 16.2/3% இப்படி கொடுத்துருக்காங்க. 16.2/3% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இது எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இது வந்து நம்ம ரேஷியோ மெத்தட்ல போடுறது தான் பெஸ்ட். ரேஷியோ மெத்தட் உங்களுக்கு தெரியல என்னாலும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே நம்ம 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு தான் நம்ம வந்து அதிகபட்சம் 20 நிமிஷம், அதுக்கு மேல நம்ம வீடியோ போடுறது கிடையாது. போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் பெர்ஃபெக்டா கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? 16 3 48 + 2 5 50. அப்ப 50/3 நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்ப நம்ம ஃபிராக்ஷனுக்கு மாத்தணும். அப்ப இன்ட்டு நம்ம 100ன்னு போட்டுப்போம். அப்ப நீங்க கேன்சல் பண்றீங்கன்னா இது 1, இதை கேன்சல் பண்றீங்கன்னா 2. அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? 1/6ங்கிறது ஃபிராக்ஷன் வேல்யூ. இதை நீங்க நேத்தே நான் மனப்படம் பண்ணணும்னு சொல்லி ஒரு சார்ட் கம்பெனி, அந்த சார்ட்டை நீங்க கண்டிப்பா மனப்படம் பண்ணிக்கணும். பெர்சன்டேஜ் சார்ட் எப்படின்னா பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனா மாத்துவாங்க. ஓகேங்களா? அது உங்கள்ட்ட இல்லைனாலும் ஒன்றும் குழப்பம்ல, நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த சார்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ மெத்தட் எப்படி போடணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கலைனாலும் பரவாயில்ல, பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிறேன். ரேஷியோ மெத்தடுக்கு ஒண்ணுமே கிடையாது. இதுல உள்ள காம்போங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேங்க. இதுல உள்ள ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து டேட்டா 1 இங்கே போட்டுருவோம். அடுத்து டேட்டா 2, டேட்டா 3, டேட்டா 4, டேட்டா 5, எத்தனை டேட்டா இருந்தாலும் நீங்க அந்த டேட்டாவை போட்டுருவீங்க. அதுக்கடுத்து கீழே அப்படி கோடு போட்டு இது இங்கே இருந்ததுன்னா ஃபைனல் டேட்டா. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம், எத்தனை டேட்டா வேணா. அதுக்கடுத்து இங்கே ஃபைனல் டேட்டா. இதுதாங்க இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? நம்ம ரேஷியோ மெத்தடோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். கரெக்டா பாருங்க அப்ளை பண்றது எப்படின்னு. இப்போ டேட்டா 1 என்ன இருக்கு நம்மளுக்கு? இந்த கொஸ்டினுமே பாருங்க நம்மளுக்கு 1Dல இருந்து நம்மளுக்கு 2Dயா மாத்தணும். இப்போ 2D கேட்டிருக்காங்க. அப்ப என்னது 2 வருஷத்துக்கு போட்டாங்க. அப்ப டேட்டா 1 என்ன தெரியுது உங்களுக்கு? 6 1/6ங்கிறது தெரியுது. நம்ம ஃபிராக்ஷன்ல தான் போட முடியும் ரேஷியோ மெத்தட். நீங்க பர்சன்டேஜ்ல போட முடியாது. ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து என்னன்னா இந்த இடத்துல எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 6ங்கிறது உங்களுக்கு 1 கூடி 7 ஆகுது. ஓகேங்களா? இப்போ எப்படி எழுதுனா ஃபர்ஸ்ட் டேட்டா என்னது? டேட்டா 1. டேட்டா 1 என்ன சொல்லுதுன்னா எனக்கு 6ங்கிறது வந்து என்ன கூடி 7ஆ மாறுதுன்னு. டேட்டா 2 என்ன சொல்லுதுன்னா, ஏன்னா நம்ம 2 தடவை கண்டுபிடிக்கணும். ஆனா 1 தான் ரேடியஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்மளும் 2 தடவை நம்ம கண்டுபிடிச்சாங்கண்ணே. அதனால நம்மளுக்கு 2ஐயும் அதே டேட்டாவை எடுத்து போட்டுக்கணும். ஓகேங்களா? 6ங்கிறது 7 வரை. இதை நான் ஃபார்முலா சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு அதிகமாகும். ஓகேங்களா? இதுக்கு வந்து R² வரும். அந்த R² தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் வருது. அது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறக்காண்டி நான் சொல்றேன். உங்களுக்கு ஏரியா கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்குது 1ஆ இருந்தாலும் பரவாயில்ல, அது அப்படியே நீங்க போட்டுறணும். ஓகேங்களா? பர்ஃபெக்ட்டுங்க. ஓகே, நீங்க போட்டீங்களா? அப்படியே போட்டீங்களா? போட்டோம். ஓகே. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ஃபைனல் டேட்டா கேட்குறாங்க. ஃபைனல் டேட்டா கேட்டாங்கன்னா 6 36 7 49 அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இதே சில நேரம் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு இந்த D2 என்னங்கிறத கேட்டுருவாங்க. இது கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல, இதுவும் கொடுத்துருவாங்க. D2 என்னன்னு கேட்பாங்க. பின்னாடி கொஸ்டின் வரும், அதையும் நீங்க கத்துப்பீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 36 - 49. இது நீங்கள் வந்து முன்னாடி தான் போட்டுக்கலாம், இல்லை பின்னாடி போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அடுத்து 36 × 100. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4, இங்கே ஒரு 9 13. 13/36 × 100ன்னு வந்திருக்கும். கரெக்டா? ஓகேங்க. இதை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் டிவைட் பண்ணிக்கிட்டு போட்டாலும் ஓகே. இப்போ நீங்கள் இதனா 4 பல்ல நீங்கள் அடிக்கலாம். இது அடிச்சிங்கன்னா 9, இது அடிச்சிங்கன்னா 25. ஓகேங்களா? இப்போ நான் 13 25 எத்தனை வருது எனக்கு தெரியும் பாருங்க. இந்த இடத்துல நான் எழுதுறேன். ஓகேங்களா? 13 25 250 250 75 325 325/9. இப்போ நான் இதை டிவைட் பண்றேன்னா எனக்கு என்ன வருது? 3 வந்துருச்சு, 27 ஆயிருச்சு. அப்பனா எனக்கு என்ன வருது? 5 55 55ன்னா 6 36.1 சம்திங். இதான் ஆன்சர். நீங்க ஆப்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், என்ன எனக்கு ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த இதில் 36.1 லாஸ்ட் வரை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பர்ஃபெக்டா உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதை நீங்க போயிட்டு பெர்சன்டேஜ் மெத்தடில் நீங்க போடுறேன்னு நினைக்கிறீங்கன்னா அது வந்து நீங்க தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி கதையாயிரும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் இந்த அடுத்தே வந்துருச்சு பாருங்க. இப்போ ரேஷியோ மெத்தட்லயே D1 டேட்டா கொடுத்துருக்காங்க, D2 டேட்டா கேட்டிருக்காங்க, ஃபைனல் டேட்டா கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க, the base of the triangle is increased 40%. ஓகேங்களா? by what percentage should be the height to be increased?
எப்படி பேசிக் ஹைட்டுங்கிறது 1Dன்னு உங்களுக்கு தெரியும். அது ரெண்டு சேர்ந்தது தான் உங்களுக்கு ஏரியா கிடைக்கும். கரெக்டா? நான் என்ன சொல்லியிருக்கேன் இவ்வளவு நேரம்? 1D 2 சேர்ந்தது தான் உங்களுக்கு 2Dயா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப எனக்கு வந்து என்னன்னா ஹைட்டுங்கிறது நடுவில் உள்ளதை கேட்டாங்க, ஏரியாங்கிறத கொடுத்துட்டாங்க. இது எப்படி போடுவீங்க? அதே ரேஷியோ மெத்தட் தாங்க. இந்த இடத்துல நீங்க போட்டீங்க தெரியுமா? இதே ரேஷியோ மெத்தட் தான். இந்த இடத்துல நீங்க போட்டிருக்கதா அப்படியே நான் கொண்டு வர பாருங்க. இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். இந்தாருங்க, ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெளிவா தெரியுதா? இது ஓகேங்க, பர்ஃபெக்ட்டுங்க. இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி போட போறீங்கன்னா, டேட்டா ஒன்று இருக்கிறதுல நான் என்ன போடுவேன்? டேட்டா ஒன்று இருக்கிறது எனக்கு பெர்சன்டேஜ் தான் இருக்குது. இதை நான் 40% வந்து என்னன்னா 40% நான் வந்து ஃப்ராக்ஷனுக்கு மாத்திரேன்னா நான் 2/5ன்னு போடுவேன். கரெக்டா? இது எப்படி உங்களுக்கு தெரியலைன்னா நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், என்ன பார்த்துக்கிறேங்க. பாருங்க, 40% இது வந்து என்ன தெரியும்னா 40/100. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃப்ராக்ஷனில் வேணும்னா /100, இதே எனக்கு பர்சன்டேஜில் வேணும்னா மல்டிபிள் 100ங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் போட்டிங்கன்னா 2/5. ஓகேங்களா? சேம்ங்க. எனக்கு டேட்டா 2 தான் எனக்கு தெரியலை, அப்போ நான் விட்டுட்டேன். அடுத்து வந்து என்னன்னா எனக்கு ஃபைனல் வேல்யூ வந்து என்ன தெரியுது? 60%ன்னு தெரியுது. 60%னா எனக்கு என்ன தெரியும்? 3/5ன்னு தெரியும். இதே மாதிரி தான் 60/100ன்னு போடுவீங்க, அதே தான் இங்கே வரும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க, 2/5. இங்கே வந்து என்னது? 3/5ங்க. ஓகேங்களா? 2/5 3/5 இது ஒன்று தான். இதை வச்சு தான் நம்ம டேட்டா இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல எழுத போகிறது இதை வச்சு தான். ஓகேங்களா? இந்த வரம் எழுதுங்க பார்ப்போம். இந்த இடத்துல எழுதுங்க பார்ப்போம். இப்போ D1ங்கிறது எனக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல 5ங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எனக்கு என்ன ஆகுது? 5ங்கிறது 2 இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ ஆகுது? 7 ஆகுது. இதே டிக்ரீஸ் இருக்குன்னா, இந்த இடத்துல டிக்ரீஸ் இருக்குன்னா, அப்போ 5ங்கிறது 2 டிக்ரீஸ் ஆகி 3 ஆகுது அப்படிங்கிறது போடணும். எனக்கு D2ங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அடுத்து என்ன தெரியுது? எனக்கு ஃபைனல் வேல்யூ என்ன தெரியுது? ஃபைனல் வேல்யூ என்ன தெரியுது? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் 5ங்கிறது அப்போ 8 ஆகுது எனக்கு. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுங்க. ஓகே, இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ அப்ளை பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் என்னது? இந்த 5ங்கிறத அப்படியே மேலே போயிருங்க, இந்த 8ங்கிறத அப்படியே மேலே போயிடும். ஓகேங்களா? 5ங்கிறது அப்படியே போயிருச்சு, 8ங்கிறது கீழே உள்ளது அப்படியே மேலே போயிருச்சு. ஈக்குவல் டு இந்த பக்கம் கோடு கீழே உள்ளது கோடுக்கு மேலே போயிருச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, தெளிவாக கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா கிராஸ், இந்த 7ங்கிறது இந்த கிராஸ்ல இங்கே வருதுங்க. 5 × 7. அதே தான் இந்த 5ங்கிறது இந்த பக்கம் கிராஸ்ல இந்த என்ன போகுது? 5ன்னு மாறுதுங்க. ஓகேங்களா? ஓகே, பர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும். இதை நீங்கள் எடுத்து நீங்கள் எழுதி நீங்கள் டிவைட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல அடிக்க முடிஞ்சுன்னா அடிச்சுக்கலாம். வர்ற ஆன்சரை தெளிவாக கேட்டுக்கணும். இந்த இடத்துல வர்ற ஆன்சரை நீங்கள் அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கடைசியில் நம்ம போயிட்டு அடிக்க தான் போகிறோம் நம்ம பர்சன்டேஜ் எடுக்கும்போது. அதனால சொல்கிறேன், நீங்கள் அடிக்க முடிஞ்சா அடிச்சுக்கலாம். இப்போ நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களேன். இந்த இடத்துல இந்த பாருங்க 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. 5 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன வருது? 7 8ங்கிறது எனக்கு வருது. ஓகேங்களா? 7 8ங்கிறது வருது. அப்போ எனக்கு என்ன தெரியுது? எனக்கு வந்து என்ன, இதுக்கான பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான டிஃப்ரெண்ட் என்னது? 7 - 8/7 × 100%. எனக்கு வந்து பர்சன்டேஜில் வேணும், அதனால மல்டிப்ளை பண்ணிக்க 100. இந்த இடத்துல எனக்கு ஃப்ராக்ஷனில் வேணும். இந்த இடத்துல எனக்கு வந்து ஃப்ராக்ஷனில் வேணும், அதனால நான் டிவைட் பண்ணேன். இந்த இடத்துல எனக்கு பர்சன்டேஜில் வேணும், அதனால நான் என்ன பண்ணேன்? அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஓகே, அதுக்கு அடுத்தவங்க இப்போ இதை நான் போட்டேன்னா என்ன வருது? எனக்கு 1/7 × 100%ன்னு வருது. இது எனக்கு வேல்யூ எனக்கு தெரியும் 14.28. இது நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா சொல்லுவீங்க, இல்லைன்னா இதை நீங்கள் டிவைட் பண்ணி போடலாம். இப்போ வந்து 100/7ங்கிறத நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 14.28ங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக ரேஷியோ மெத்தடில் 2 விதம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டேட்டா ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. இப்படி ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறது, இதே உங்களுக்கு இம்ப்ராப்பராக கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல எப்படி போகிறது. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ வந்து டேட்டா எனக்கு 1 கொடுத்துட்டாங்க, நான் டேட்டா 2 கேட்கும்போது நான் இப்படி போட்டேன். இதே எனக்கு டேட்டா 2 கொடுத்துட்டு டேட்டா 1 கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேட்டா 2 மேலே போட்டுட்டு டேட்டா 1 கீழே போட்டுருங்க. எப்படின்னா இப்ப ரெண்டையும் நீங்க பெருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஏரியாங்கிறது ஒண்ணு கிடைக்குது ஃபைனலா. ஓகேங்களா? இப்ப நீங்க 6 × 5ன்னு பெருக்கினாலும் அதே 30 தான், 5 × 6ன்னு பெருக்கினாலும் அதே 30 தான். அதனால மேல நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டா இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே விட்டுட்டு வந்திருக்கேன் நானா, எனக்கு தெரியாத காலத்துல. அதனால நான் உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கும். நான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கணும் அந்த தப்பை உங்கள்கிட்ட நான் சொல்லி கண்டிப்பா அந்த தப்பை உங்களை பண்ண விடாம ஆக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் இன்க்ரீசிங் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் பை ட்ரிபிள் ஈச் சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஈச் சைட்ல வந்து என்ன ட்ரிபிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்ப என்னன்னா 1ங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு 3 ஆகுதுன்னு சொல்றாங்க. 1ங்கிறது ட்ரிபிள் ஆகுது. ஓகேங்களா? அப்ப என்ன கேட்டிருக்கானுங்க? நம்மளுக்கு ஏரியா கேட்டிருக்கானுங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்பீங்க, இந்த இடத்துல பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா சக்சஸிவ் எடுப்பீங்க. இதே ரேஷியோ மெத்தட்ல நீங்க எடுப்பீங்க ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா. ஆனா இந்த இடத்துல வந்து என்னன்னா மடங்குல இருக்குது, டைம்ஸ்ல இருக்குது அப்படின்னு கேக்குறீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நீங்க இப்ப 2D கேட்கறாங்கன்னா ஸ்கொயர் எடுத்துருங்க. இதே உங்களுக்கு 3D கேட்கறாங்கன்னா நீங்க கியூப் எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நான் 9ங்க.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா நான் இதுக்கு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்கொயர், இது வந்து என்னன்னா 3 ஸ்கொயர். ஏன்னா எனக்கு 2D கேட்டிருக்காங்க. அதனால நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப இது 2க்கான பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா என்னது உங்களுக்கு தெரியும்? 9 - 1 / 1 × 100 100. அப்போ வந்து என்னது 8 × 100 அப்ப என்னது 800%. ஓகேங்களா? பர்ஃபெக்ட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு கணக்கு உங்களுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த கணக்கை நீங்க கண்டிப்பா ஹோம்ஒர்க் போடுங்க. ஓகேவா? ஹோம்ஒர்க்குங்க. இதே மாதிரி நீங்க வந்து என்னன்னா நடுவுல எப்படி நீங்க நோட்ஸ் எடுக்கிறது, என்ன நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா நான் இடையில சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க அதை கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்க. அடுத்து வந்து என்னன்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது 1D இருந்து 2D போறது. இப்ப நான் என்ன சொன்னேன், 2D இருந்து 1D அப்படி தலைகீழ போனா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டின் இடையில கேட்கறாங்க. அந்த கொஸ்டின் நான் என்னங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். ஓகேங்க. இப்போ வந்து என்னன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த இடத்துல மடங்குல இருந்துச்சு. அதனால நான் வந்து என்னன்னா 1 3 எடுத்துக்கணும். இது பெர்சன்டேஜ் இருந்தாவே அதை நீங்க 100 தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, ஏரியா வந்து என்னன்னா 19% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப பிஃபோர்ல வந்து என்னன்னா 100 இருந்திருக்கு. 100ல இருந்து 19% டிக்ரீஸ் ஆனனால 81% ஆயிருச்சு. ஓகேங்க. அடுத்து என்ன கேட்டிருக்கானுங்க, டயகனல் ஆஃப் த டிக்ரீசிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அந்த இடத்துல பாருங்க, நம்மளுக்கு 2Dல இருந்து நம்மளுக்கு என்னன்னா 1D கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 2D கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை நம்ம ஸ்கொயர்டோ இல்ல சக்சஸிவோ எடுத்திருப்போம். இப்ப நம்மளுக்கு வந்து 2Dல இருந்து 1D கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதுக்கு தலைகீழையா இருந்து என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 100. அப்ப 100 ஸ்கொயர் ரூட் என்னது 10. அதே மாதிரி இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப 81. இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்னது நம்மளுக்கு 9. அப்ப என்ன ஆகுது, 10ல இருந்து 1 கம்மி ஆகுது. அப்ப நான் என்னது 1/10 × 100. அப்ப ஆன்சர் என்னது நம்மளுக்கு 10%. ஓகேங்களா? 10%. தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா 3D வருங்க. இதே மாதிரி கிரிப்ஸி கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஹோம்ஒர்க் சமூக எல்லாத்துக்கும் ஆன்சரை சொல்லியிருக்கோம். ஓகேங்க. நெக்ஸ்ட் GD எக்ஸாம் யாராச்சும் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போட்ட எல்லா கொஸ்டினையும் பார்த்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.